நம்ம யூடியூப் வீடியோவை மொபைலில் எடிட் பண்ணுறதுக்கு யூடியூப்லேருந்து புதுசாக ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வீடியோவை எடிட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னா யூடியூப் கிரியேட். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைம் சைன்இன் பண்ணிக்கணும். நம்மளோட மெயில் ஐடியின் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சென்டராக இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணும்போது நம்ம ஒரு வீடியோ இந்த இடத்துல நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம கேலரி ஓப்பன் ஆகும். இந்த கேலரியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்க் வீடியோ, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ், வீடியோஸ், அந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். நமக்கு பிளாங்காக ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அந்த பிளாங்க் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபியூ மினிட்ஸ் நமக்கு இம்போர்ட் ஆகும். இம்போர்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த வீடியோ இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் ஆகிடும். நம்ம யூடியூப் கிரியேட் அப்படின்ற இந்த ஆப்பில் நம்மளோட வீடியோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த வீடியோக்கான ஃப்ரேம் சைஸை நம்ம செட் பண்ணிக்கணும். அதுக்கு நாம் மேலே இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஃபார்ம் வீடியோஸ், நீங்கள் யூடியூப் வீடியோஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 16:9 அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 9:16 அப்படின்ற இந்த ஃப்ரேம் சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன மாதிரியான சைஸ் வேணுமோ அந்த ஃப்ரேம் சைஸை சூஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற இந்த சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ ஆஸ்பெக்ட் ரேஷியோவை செட் பண்ணதுக்கப்புறமா கீழே, அதாவது வீடியோ கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆட் அனதர் வீடியோ. அதாவது நம்ம ஒரு வீடியோவை ஆட் பண்ணியாச்சு இந்த ஆப்பில். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடியோவை நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இந்த கேலரியிலேருந்து நம்ம பிளாங்க் வீடியோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஒரு ஃபோட்டோவையோ அல்லது வீடியோவை இந்த வீடியோவுக்கு பக்கத்தில் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வீடியோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ஸோ அப்படியே பேக் வந்துடுறேன். நம்ம பண்ண போகிற அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ட்ரிம் அண்ட் கட்டு. ஒரு வீடியோவை எப்படி ட்ரிம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை ட்ரிம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் போயிடலாம். அல்லது லாஸ்ட்டில் நீங்கள் ட்ரிம் பண்ண போகிறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு எண்டில் வந்துடலாம். எண்டில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒயிட் கலர் லைன் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வீடியோ ட்ரிம் ஆகிட்டே வரும். எந்த பார்ட் வரைக்கும் நம்ம ட்ரிம் பண்ண நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் இந்த கையை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பார்ட் வரைக்கும் நமக்கு வீடியோ ட்ரிம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ட்ரிம் பண்ணிக்க முடியும். இதுவே ஒரு வீடியோவை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா எந்த பார்ட்டில் நம்ம வீடியோவை கட் பண்ண போகிறோமோ கரெக்டாக அந்த பார்ட்டில் இந்த ஒயிட் கலர் லைனை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிசர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிளை கிளிக் பண்ணும்போது அப்படியே நமக்கு வீடியோ 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோவில் ஒரு பார்ட் மட்டும் நம்ம டெலீட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா எந்த பார்ட் நமக்கு தேவையில்லையோ அந்த பார்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த டெலீட் சிம்பிளை கொடுக்கும்போது அந்த பார்ட் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இதுவே நம்ம டெலீட் பண்ண பார்ட் நமக்கு திரும்ப வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற இந்த ஏரோ மார்க் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கணும். இது எதுக்காக அப்படின்னா இது ஒரு ஸ்டெப் நமக்கு ரிவர்ஸில் போயிடும். அதாவது அண்டு ஆப்ஷனுக்கு உள்ள சிம்பிள். ஸோ இந்த ஏரோ மார்க்கு கொடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்கிற சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ரீடோ ஆப்ஷனுக்கான சிம்பிள். இப்போ திரும்பவும் இதை கிளிக் பண்ணும்போது அந்த பார்ட் திரும்பவுமே டெலீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஏரோ மார்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் நமக்கு வியூ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணும்போது நம்ம வீடியோக்கான நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு நம்ம வீடியோவுக்கு எந்த மாதிரியான ஃபில்டர் ஆப்ட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஃபில்டரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கான சூப்பரான எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த எஃபெக்ட்ஸை நம்மளோட யூடியூப் வீடியோவில் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம யூடியூப் வீடியோட ஸ்டாண்டர்ட் ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா இதில் இருக்கிற நீங்கள் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்கள் வீடியோ கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கும்.
அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் அப்படின்ற ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வீடியோவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அல்லது டெக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக கொடுத்துருக்கிறது தான் இந்த ஸ்பீட் அப்படின்ற ஆப்ஷன். இதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட், அதாவது வீடியோட ஆங்கிளை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிளிப்புக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு வீடியோ கிளிப்பை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீஅரேஞ்ச், அதாவது வீடியோ கிளிப்பை எந்த ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணணுமோ அதுக்கான ஆப்ஷன் தான் அந்த ரீஅரேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன். இதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டெலீட் அப்படின்ற ஆப்ஷன். இந்த கிளிப்பு வேணாம் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு டெலீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண கிளிப் மாதிரியே இன்னொரு கிளிப்பை டூப்ளிகேட் கிளிப்பை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன்லாம் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்றது நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கும்போது இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை நான் ஷார்ட்டாகவே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த டவுன் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த மெயின் எடிட்டிங் டூல்ஸ்க்கு நம்ம வந்துடுவோம். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லே அப்படின்ற ஆப்ஷன். ஓவர்லே அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு மேலே இன்னொரு வீடியோவையோ அல்லது ஒரு இமேஜையோ நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஓவர்லே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சில ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து PIP அப்படின்ற நேமில் சொல்லுவோம், அதாவது பிக்சர் இன் பிக்சர் அப்படின்ற நேமில் சொல்லுவோம். இது ரெண்டுமே சேம் தான். இப்போ இந்த ஓவர்லே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வீடியோவில் ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வீடியோவை நம்ம வீடியோக்கு பக்கத்தில் செட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோ கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ இந்த இடத்துல செட் ஆகிடும். இப்போ நமக்கு இந்த வீடியோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்குலர் கார்னர் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது இதோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அல்லது டெக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதே ஆப்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோவை ஓவர்லே ஆப்ஷனில் செட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நம்ம ஓவர்லேயில் ஆட் பண்ண வீடியோவை டெலீட் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற டெலீட் சிம்பலை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓவர்லே வீடியோ டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற இந்த அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்க முடியும். இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு 2 ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். ஒன்று என்ன அப்படின்னா பிளைன் டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எஃபெக்ட். பிளைன் டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவே டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணது இது மாதிரி நிறைய எஃபெக்டோடு இருக்கிற டெக்ஸ்ட் வந்து நமக்கு வியூ ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுமே ஒவ்வொரு மாதிரியான வீடியோ எஃபெக்டோடு இருக்கும். அந்த டெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைட்டில் அப்படின்ற இந்த பிளேஸில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோமோ அந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற டன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக்கரை ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன். இந்த ஸ்டிக்கர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஸ்டிக்கர். இதில் பார்த்திங்கன்னா சில ஸ்டிக்கர்ஸ் வந்து அவங்களே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா GIF, இதுலேயும் நமக்கு வந்து சில ஃபைல்ஸ் வந்து அவங்களே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எமோஜிஸ் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோவில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு ஏற்ற மாதிரியான எமோஜியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த ஸ்டிக்கரோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணவோ அல்லது டெக்ரீஸ் பண்ணவோ பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த ஸ்டிக்கர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஜூம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நம்ம ஜூம் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கரோட சைஸ் வந்து நமக்கு சின்னதாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த மியூசிக் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். அந்த மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா மியூசிக். இதில் யூடியூப்லேருந்து நமக்கு நிறைய மியூசிக்கை அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மியூசிக்கெல்லாம் நமக்கு ஆடியோ லைப்ரரிலேருந்து இருக்கிற மியூசிக் தான். ஸோ இந்த மியூசிக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான காப்பிரைட் இஷ்யூ ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஸோ தாராளமாக இந்த மியூசிக் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவே இந்த மியூசிக்கோட லைசன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து வியூ லைசன்ஸ் டீட்டெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மியூசிக் டீட்டெயிலை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா கூட நம்ம வீடியோவில் அந்த மியூசிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்டை கிளிக் பண்ணும்போது நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எஃபெக்ட்ஸ் எதுவும் நமக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா யுவர் மியூசிக். இதை கிளிக் பண்ணும்போது நம்ம மொபைல் டிவைஸில் இருக்கிற மியூசிக் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இதுலேருந்து நம்ம எந்த மியூசிக்கை யூஸ் பண்ண போகிறோமோ அந்த மியூசிக்கை நம்ம கொடுத்துக்க முடியும். இப்போ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வாய்ஸ் ஓவர். நம்ம வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகுது இந்த வாய்ஸ் ஓவர் அப்படின்ற ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெட் கலர் பட்டன் இருக்குல்லையா, அந்த பட்டன் மேலே டேப் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட
வாய்ஸ் ஓவர் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன வாய்ஸ் ஓவர் பண்ண போகிறோமோ அதை அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். வாய்ஸ் ஓவரை முடிச்சதுக்கப்புறமா கீழே இருக்கிற இந்த டன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்த வாய்ஸ் ஓவர் நம்ம வீடியோவில் ஆட் ஆகிடும். இப்போ நம்ம வாய்ஸ் ஓவரில் ஏதாவது எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வாய்ஸ் ஓவர் மேலே கிளிக் பண்ணிக்கணும். வாய்ஸ் ஓவர் எப்படி கிளிக் பண்ணணும்னா நம்ம வீடியோட ஸ்டாப் கீழே தெரியுது இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு வயலட் கலர் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நமக்கு கலரில் தெரியும். அதை கிளிக் பண்ணும்போது அதுதான் நம்ம கொடுத்த வாய்ஸ் ஓவருக்கான சிம்பிள். அதை கிளிக் பண்ணும்போது அந்த வாய்ஸ் ஓவரை எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே நமக்கு கீழே வியூ ஆகும். இதுவே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கான அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே நமக்கு விசிபிள் ஆகும். இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் தான் கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வாய்ஸ் ஓவரை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே நமக்கு வியூ ஆகுது. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டு. நம்ம வாய்ஸ் ஓவரில் எங்கேயாவது ஒரு பார்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஸ்ப்ளிட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூம் அப்படின்ற ஆப்ஷன். நம்ம வாய்ஸ் ஓவர் ஆடியோவோட வேல்யூமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணவோ அல்லது டெக்ரீஸ் பண்ணவோ பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஃபேட், அதுக்கப்புறம் ஆடியோ க்ளீனப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வாய்ஸ் ஓவர் ஆடியோவை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இது நம்ம தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோட மெயின் எடிட்டிங் டூல் வரதுக்கு இந்த டவுன் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணும்போது நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எடிட்டிங்கான டூல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் இப்போ நம்ம வந்து டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வீடியோ கிளிப்புக்கான டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது தான் நம்ம வீடியோ கிளிப் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவல் வீடியோ மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிரான்சிஷனை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் கிரியேட் ஆப்பில் நிறைய விதமான டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. ஸோ இந்த எஃபெக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வீடியோவோட எடிட்டிங் லெவல் ஒரு ஸ்டெப்லேருந்து கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்லாம் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எடிட்டிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நமக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா 1080 பிக்சல், அதாவது அந்த ரிசல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹை லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 720, இது கொஞ்சம் நார்மல் லெவலில் இருக்கும். நமக்கு எந்த லெவலில் நம்ம வீடியோக்கான ரெசல்யூஷன் வேணுமோ அந்த லெவலை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கொடுக்கும்போது நம்ம வீடியோ நம்மளோட மொபைல் டிவைஸில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நம்ம எடிட் பண்ண வீடியோவை சேவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீடியோவை எப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ அல்லது ஒரு யூடியூப் சேனல் எப்படி நீங்கள் பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ நம்ம சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூடியூப் பற்றின டவுட்ஸ் வேறு ஏதாவது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த டவுட்ஸ்க்கான வீடியோவை நான் சீக்கிரமாகவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி.